மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். பாஜக மேற்கொண்டுள்ள கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்த விஜயகுமாரை நீக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ தற்பொழுது அக்கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். பாஜக மேற்கொண்டுள்ள கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்த விஜயகுமாரை நீக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர் வணக்கம். அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சந்திஜா. பெரியபாளையம் அடுத்த மஞ்சாங்காரணியில் பாஜகவினர் சார்பில் மும்பை கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பொதுமக்கள் மத்தியில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. பாஜக மாநில செயலாளர் ஆனந்த பிரியா தலைமையிலான பாஜகவினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு தெரிவித்து வந்தனர். மஞ்சாங்காரணியில் வசித்து வரும் கும்மிடிப்பூண்டி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ விஜயகுமார் அப்பொழுது காரில் வந்த நிலையில் அவரை வழிமறித்து அவரிடம் பாஜக நிர்வாகிகள் சம கல்வி அனைவரது உரிமை என்ற கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருவதாகவும் இது குறித்து எடுத்துரைத்து அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தனியார் பள்ளியில் 3 மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதாகவும் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு 3 மொழியை கற்கும் வகையில் இந்த திட்டத்தை ஆதரிக்க வகையில் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் பாஜக நிர்வாகிகளின் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளார். மும்மொழி கொள்கைக்கு அதிமுகவினர் ஒருபுறம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி வரும் நிலையில் மும்பை அதாவது 3 முறை கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜயகுமார் பாஜகவின் மும்மொழி இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனையடுத்து விஜயகுமாரை தற்போது அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக தலைமை கழக அதிமுக தெரிவித்திருக்கிறார்கள். சிஞ்சிதா. நன்றி சுதாகர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.